ஈழத்தாயின் கைகளில் கட்டப்பட்டது சங்கிலி. அதனால் எம் உறவுகள் ஆயிரம் ஆயிரமாய் களப்பலி. அவர்கள் பாதங்களில் இவ்விசைத்தட்டை சமர்ப்பித்து செய்கிறோம் அஞ்சலி. கையினில் நெய்யதுவாய், அடிக்கரும்பினில் இனித்திடு சுவையதுவாய், மெய்யினுள் உயிர்க்குயிராய் என்றும் விளங்கிடும் பிரம்மத்தின் அருட்குபையால் ஐயமும் திரிபுமற்றே எங்கள் அன்னைமண் ஈழத்தாய் சரிதம் அதை வையத்து குறைத்திடுவேன் அந்த வரகவி பாரதி வழி நடந்தே. இந்துமா கடலுண்டா, அதில் இலங்கையின்றொரு சிறு தீவதுமாம். முந்தைய ராவணனின் முழு முதற்பொருள் சிவனவன் அடி தொழுத சிந்தையில் உதித்த பல உயர் சிறப்புகள் அமைந்த நகரதுமாம். பிந்தைய காலத்திலே பெரும் வான்மய சிங்கள துடைத்தாய். அன்பிலங்காததுவாய் திருவருளிலங்கா செல்வ பொருளிலங்கா, துன்பங்கள் நிறைந்ததுவாய் கொடும் துயர் பசி பட்டினி வறுமையுடன் மன்பதை தவித்திடவே கோல் வளைந்திடவே போர் விளைந்திடவே வம்பர்கள் அரசு செய்தார் அதை வார்த்தையில் எழுதவும் கூசிடுவேன். ஐயரு சிறந்தவனாம் அந்த ஆரிய ராமனை பகைத்தவனாம். பையரவச்சடையான் சிவன் பதமல திருவடி படிந்தவனின் கையினில் இருக்கையிலே தமிழ் களிரடம் புரிந்தனள் இலங்கையிலே. பொய்யன புனை கதையாய் அந்த புகழ் திரு யாவையும் போயினவே. அப்படியா? அப்படி என்னதான் நடந்தது? அதுதான் ராமாயண காலத்து ஆரியர் கொடுமை. சூர்பனகை என்ற மங்கையாள் மனம் சுக்கும் சுடர் நிற கொங்கையாள், பொற்குணம் கொண்ட இராவணன் தன்றன் பொன்னென போற்றிய தங்கையாள், மூக்கில் அடித்து விட்டன்னியர் அவன் முன்றலில் நின்றிடு போதிலே, ஆர்க்குமி தீமை பொறுக்குமோ அண்ணன் அந்நியன் பண்டிலை தூக்கினான். காதல் படுத்திய பாட்டினாள் இளம் கண்ணீராமனை நாடினாள், தீதது நன்றது தேர்ந்திடா அந்த சின்னஞ்சிறு சுப்பின் வாடினாள். பேதையை ஆரிய ராமனும் தந்தன் பின்னவன் மீது திருப்பவே அந்த காதகன் பெண்மையை நோக்கிடாது அக்கண்ணியின் மூக்கினில் தாக்கினான். என்ன ரகசியம் என்று நாம் இதை இன்னும் அறிகிலம் நண்பரே. முன்னைய எங்குல பெண்டிர்கள் இந்த மூடத்தனம் அதை செய்வரோ, கண்ணியின் கற்பினை காவு கொண்டபின் காதகன் செய்த துரோகமோ, இல்லை மன்னன் இராவணன் தன்னையே வீண் வம்பு கிழுத்த சதி இதோ. ஆரியர் என்றும் செருக்கராம் தெற்கை ஆண்டயம் முன்னோரக்கராம் என பாரினில் அன்றொரு மாயையை அந்த பாசிசவாதிகள் கொண்டதால், நாரியர் என்றும் மதித்திடார் எம்மை நாயிலும் கீழ்கடையாக்கினார். தங்கள் காரியம் யாவையும் மெச்சியே எம்மேற் காரியம் எந்தனரிச்சியே.
ஆளும் அரசன் கடவுளன்றந்த ஆரியர் கொள்கை வகுத்ததால் இந்த பாழும் உலகினில் பொய்நெறி பண்டை நாளில் பரவிய கீழ்மையால் நாளும் பொழுதும் வணங்கிடும் தெய்வ நாயகராய் இந்த காதகர் எங்கள் வாழ்வில் புகுந்தனர் அன்று காண்பரலாற்றில் படிந்த கரையிதாம். ஆரிய ராமன் கடவுளாம் எம்மை ஆண்டை ராவணன் மூர்க்கராம் என காரியவாதிகள் கூறியே பெரும் காவிய பற்பலமாக்கினார். மாரிசனின் தண்ட காரண்யம் அந்த வாலியின் கிட்கின்ற யாவையும் இந்த பாரினில் அன்று தமிழ் நிலம் கூடும் பாவிகளால் பறி போனதே. அப்படியா? இலங்கைய தீவினிலே அந்த ராவணன் காலத்தின் போது குரு நிலங்களின் அதிபர்களாய் எங்கும் நிறைந்திருந்தார் பல தமிழ் மறவர். கலங்கரை விளக்குகளும் பேரும் கப்பல்கள் தரித்திடும் துறைகளுமாய் துலங்கின கடற்கரைகள் அந்த தொன்மையின் சிறப்பு சொல்லகப்படுமோ? ஈழத்து உணவினை நாம் கப்பல் ஏற்றியதும் பலர் போற்றியதும் ஆழத்து கடல் குளிப்பே முத்தை அள்ளியதும் விற்று தள்ளியதும் வேழத்தின் தந்தங்களை பல வெளியுலகத்தினர் வியந்து வந்தே பாலத்து தங்கங்களாய் தந்து பண்டங்கள் மாற்றிய பழங்கதையும் இயம்பிடும் போதினிலே என்றும் இன்சுவையூரிடும் நாவினிலே நயம்பட கவிதையிலே தர நல்லவர்க்கும் வரும் மமதையிலே வாழ்ந்திருந்தோம் ஒருகால் அந்த வளங்களெல்லாம் இன்றொழிந்தனவே. சூழ்ந்தது கருமேகம் எம்மை சுற்றியதே பெரும் கருநாகம். என்ன, எம்மை கருநாகம் சுற்றியதா? ஆம், விசயனன்றொரு முரடன் தான் விரும்பியபடி அவன் நாட்டினிலே தசையினில் ஆசை கொண்டே இளம் தளிர்களை கசக்கி பின் தரையறிந்தான். வசை வருமென பயந்தே அந்த வம்பனை அவனது தோழருடன் திசையறியா கடலில் என்றும் திரும்பி வரா வண்ணம் மரக்கலத்தில் தந்தை அரசனவன் உயர் தர்மத்தை காத்திட அனுப்பி வைத்தார். விந்தையில் விந்தையடா எங்கள் வினை பயனோ இல்லை விதியதுவோ முந்தையர் கொடுமைகளோ அந்த மூர்க்கனை சுழற் புயல் கொணர்ந்தமது செந்தமிழ் ஈழத்திலே கரை சேர்த்ததடா மறை வேர்த்ததடா. மண்டல தரசியவள் உயர் மரத்தினள் ராவணன் வழியில் வந்தாள். வண்டமிழ் பொற்குவை நீ என்னும் வாயினில் இனிக்கிற பெயருடையாள்.
புண்டரிக தெளிலாள் அந்த புலையனை புணர்ந்திட ஆசை கொண்டாள். பண்டைய பெருமையெல்லாம் அந்த பாவையினால் கழிந்ததுவே. ஆயிரம் ஆயிரமா இளம் அனிச்சைகள் தன்னை முகர்ந்தெறிந்தவனை நாயினை அவள் புணர்ந்தாள். நாம் நாடிழந்தே நடு தெருவில் நின்றோம். தேயத்து வன்னியர் நாம் தலை திருப்பிய புறமெங்கும் அந்நியர்கள் பேயன சிரித்து நின்றார். எங்கள் பெருமையெல்லாம் அன்று எரித்து நின்றார். தொட்டனை புணர்ந்ததனால் அவள் துயரினை அதன் பின்னர் சுமந்ததுவும் கெட்டவன் எமதரசை தன்றன் கீழ் கொண்டு வந்திட முயன்றதுவும் பட்டத்து அரசியன ஒரு பாண்டிய மங்கையை மணந்ததுவும் பொட்டன தமிழ் நிலங்கள் அந்த புலையனின் கைவசம் ஆனதுவும் நாட்டினை இழந்ததனால் வெறும் நடைப்பிணமாகிய தமிழரினம் காட்டினில் உறைந்ததுவும் தீவின் கரைகளில் ஒதுங்கி வாழ்ந்ததுவும் வேட்டுவரானதுவும் சிலர் வெஞ்சினமுற்று குவை நீதனை ஈட்டியில் முடித்ததுவும் எங்கள் ஈழத்தை இந்திய தமிழர்களா. பாண்டிய மன்னர்களும் பலம் பொருந்திய புலிக்கொடி சோழர்களும் ஆண்டதும் விதிவலியால் தமிழ் அன்னையை தவிக்க விட்டவர் நிலமே மீண்டதும் பழைய கதை பின்னர் மேற்குலகத்தினர் எமை பிடித்தே வேண்டிய பொருள் பறித்தார் சுவை மேவிய தமிழுக்கும் குழி பறித்தார். பழங்கதை ஆயிடினும் பெரும் பாடங்கள் புகட்டியே வஞ்சனையை விளங்கிட வைப்பதனால் அதை மீட்டிடல் தவறென சாற்றுகிறேன். உழன்றிடும் தமிழரினம் இன்று உலகினில் ஓர் அரசில்லாதே முழங்கிடும் பழம் பெருமை எங்கள் மூட முன்னோர்களின் கதை மறைத்தே. அடுத்து நடந்தது என்ன? ஐரோப்பியர் ஆட்சி. வெள்ளையர் ஆள்கையிலே பெருவீதிகளும் ரயில் பாதைகளும் பள்ளிகள் பல பலவும் எங்கும் பரந்தன இலங்கைய தீவினிலே. உள்ளதை சொல்லிடுவேன் எந்த உரிமையும் மற்றகத்திலும் கள்ளமில்லாவரால் நாம் கவலைகள் குறைந்துயர்வடைந்திருந்தோம். பாறைகள் உடை தெரிந்தார் பெரும் பரப்பில் தேயிலை செடி வளர்த்தார். ஆறுகள்
தனை அடைத்தே உயர் அணைகளை அமைத்து மின் சக்தி தந்தார். நாரிடும் சாக்கடைகள் பெரும் நகரங்கள் தனை என்றும் நரகம் செய்யா வாரவர் வழி சமைத்தார். பல வகையிலும் தொழில் வளம் பெருகச் செய்தார். வேறென நடையுடையார் அவர் எழிலுடையார் உயர் நெறியுடையார் மாறிடும் சொல்பகரார் மேற்கு மாந்தர்கள் வந்தமையாண்டதனால் பேறுகள் பல அடைந்தோம். அவர் பெருமையை மறுத்தொரு வஞ்சகமாய் கூறிடத் தகுந்தவையாய் அவர் குறைகளை குறித்திடல் நீதியதோ. நாய்க்கேன் போர் தேங்காய் அட நமக்கேன் ஆழ்கிற அரசுரிமை. தேக்கோர் ஆலயமோ இல்லை பெருமந்தி படைக்கொரு மலர்வனமோ. போக்கிரி குணம் படைத்தோர் பலர் புலமையினால் பட வலிமையினால் நோக்கினிற் கயமையோடு வந்து நுழைந்தனர் அரசியல் களத்தினிலே. சிங்கள தலைவருடன் தமிழ் தெரிந்தவரும் அதை மறந்தவரும் இங்கிலீஷ்காரர்களும் கலந்தினியபல் விருந்துகள் சுவைத்ததல்லால் தங்களின் மூச்சனையே தமிழ் தாயகன் தனை மன கருத்திலிடார். இங்கனம் ஒரு யுகம்தான் அவர் இருந்தனர் கான் மக்கள் வருந்தினர்கான். அண்டைய பாரதத்தில் தமதாரிய உணர்வுடன் பலதிறந்தார். கண்டிட குறியுரிமை பெரும் கடினமதாகவே உழைத்து நின்றார். சண்டைகள் சிலர் புரிந்தார் பல சாந்தியை விரும்பிய காந்தியுடன் தொண்டினில் ஆர்வம் வைத்தார். தங்கள் சுதந்திரம் கிடைத்திட தலை நிமிர்ந்தார். இலங்கையில் இருந்தவரோ எந்த எளிமையும் வலிமையும் உணர்வும் இல்லார். பலங்கொடு தலைமையிலோர் மக்கள் படையும் இல்லார் உயர் நடையும் இல்லார். கலங்கிடு நெஞ்சுடையார் வெள்ளைக்காரனின் அடிதொழ அஞ்சுகிலார். சலங்களி பயமுடையார் தமிழ் சாதியின் உரிமையில் நயமடையார். பாரதம் தன்னை விடுத்தே வெள்ளை பரங்கியர் அகன்றிடும் போதினிலே யார் இதை கணக்கெடுப்பார் என நமதிலங்கையினையும் விட்டகன்றார். போரதும் புரியாதே பல போக்கிரி தலைவர்கள் பதவிகளில் ஆரியது தகைமை எனும் எந்த அளவைகளும் இன்றி அமர்ந்து விட்டார். போல்முறை வலுவாதே இங்கு குடிகளை நலமுடன் வாழ வைக்க கோல்பூருக் டொனமூரெனும் உயர் கோமகன்கள் வந்து கொள்கை தந்தார். சோல்பரி எனும் பிறவு நாம் சுதந்திரம் பெற்றிடும் போதினிலே நூல் பல கற்று வந்தும் தமிழ் நுடங்கிட ஒரு துயர் வழி சமைத்தார். சுதந்திரம் என சொல்லி அந்த சோல்பரி வெகுஜன வாக்களிப்பை விதந்துரை செய்ததனால் என்றும் மேவிய திருநிறை பொலிவுடையாள் அருந்தமிழ் ஈழமதை எமதயலவர் சிங்கள பெரும்பான்மை கரந்தனில் ஒப்புவித்தார். அந்த கணமதில் சகலதும் போயினவே. சகலதும் போயிட்டா எப்படி? செய்தனர் சிங்களர் சூது. எண்ணில் உயர்ந்த இனத்தினால் தமிழ் மண்ணை பறிக்கும் மனத்தினால் கண்ணியவான் என தோன்றினார். பலர் கர்மத்திலே கரு தோன்றினார். உண்ணும் உணவும் தமிழரின் பேருழைப்பினில் வந்தது உணர்ந்திடாது பண்ணிடும் பாவம் அறிந்துமே தமிழ் பஞ்சையர் மீது பொரிந்துமே. மத்திய மாமலை குன்றுகள் தனில் மார்பினை முட்டி பொடி செய்தே சத்தை இழந்திட்ட போதினும் வளம் சார உழைத்த தமிழர்தம் சொத்தன போற்றிய வாக்கினை அவர் சொந்தமில்லாதது ஆக்கினார். வித்து விழுந்தது ஆங்கனே இன வேற்றுமை நாற்றுக்கள் ஓங்கவே. வாக்கு பறித்த கையோடுடன் அந்த வஞ்சகர் கொஞ்சமும் நின்றிடாது. நாக்கிலின வீசம் கக்கினார் எம்மை நாடற்ற பேர்களாக்கினார். சாக்கு பல சொல்லி எங்களின் பல தலைவர்களும் ஒத்து ஊதினார். நாய்க்கு கிடைத்ததெலும்புதான் சிலர் நக்க பதவியில் தக்கினார். அப்படியானால் எம்மை காப்பாற்ற யாரும் இருக்கவில்லையா? ஏனில்லை, தந்தை செல்வா இருந்தார். வாக்குரிமை தன்னை போக்கிய
அந்த வஞ்சகரோடு அரசியல் தொலைநோக்கில் உயர்ந்த தலைவனாம் தமிழ் தோன்றலவன் செல்வநாயகன். போக்கடங்கெட்ட குரங்குடன் அந்த தூக்கண புள்ளு நியாயங்கள் கொண்டு வாக்குவாதப்பட போனவாறு பல்வாதங்கள் செய்ய முயன்றனன். வேலிப்பயிரினை மேய்வதோ பொய்மை வேடம் இனியமை ஆழ்வதோ வெறும் போலிகளின் முகமூடியை இந்த போதில் கிழித்தெறிவோம் என்றே சோலிகளின்றியின் நாட்டிலே எங்கள் சொந்த தமிழீழ வீட்டையே பரிபாலித்து வாழுவோம் என்றுமே ஒரு பாகப்பிரிவினை கோரியே. ஈழமொன்றே எம் புகலிடம், அது என்றும் தமிழரின் வாழிடம். அதை ஆளும் உரிமைய மததே தமிழ் அரசமைப்போம் என கூறினான். வாழும் உரிமையை பெற்றிட அந்த வள்ளல் தலைமையில் ஓர்படை பண்டை நாளில் தமிழரசொன்றினை நிலை நாட்ட அறவழி போனதே. ஒற்றை அரசினி இல்லையாம், அது உண்மையிலே பெரும் தொல்லையாம். பெற்றிட வேண்டும் நாட்டெல்லையாம், இப்பிணிக்கதுவே பெரும் வில்லையாம். கற்றவர் யாவரும் சேருவீர், எம்மை காக்க உரிமைகள் கோருவீர். உயர்வுற்ற சமஷ்டி முறையதே இவ்வுலகில் எமக்கு பொருந்துமாம். தீவின் வடக்கும் கிழக்கதும் எங்கள் தேசம் என்றார்த்து முழங்கினான். துயர் மேவின் மலையக மக்களும் வந்து மேன்மையுறட்டும் என்றெண்ணினான். ஆவின மூதத்தை பன்றிகள் என்றும் ஆசையினூடு பருகுமோ கொடுஞ்சாவின் விளிம்பில் தருமமே நின்று தத்தளிப்புற்றது அன்றுகான். கையில்லாகாத அரசியல் செய்து காடையராடுகிற மஞ்சிலே உயர் மெய்யை உரைத்திட கூடுமோ மறை வேதத்தை பேய்கள் விரும்புமோ. நைய புடைத்துதை தெங்களை இந்த நாட்டினை விட்டு துரத்தவே அவர் பைய வகை தேடினார். அதை பார்த்து தமிழர்கள் வாடினார். சிங்களம் மட்டுமே சட்டமாம், எங்கள் செந்தமிழ் என்றுமே மட்டமாம். எங்கும் சிங்கக்கொடி ஏற்றுவோம் ஓர் 24 மணிக்குள்ளே. வங்கக் கடலில் தள்ளுவோம் இந்த வந்து இங்கேறு குடிகளை என்று பொங்கி புரைத்த புன்மீதிலே அது பொந்திட வேலினை ஏற்றினார். வீதி பெருக்கும் வினைஞர்கள் முதல் மேற்தர வைத்தியர் மார்வரை சமநீதி இல்லாத நிலைமையால் தம் நிரந்தர வேலை இழந்தனர். போதனை செய்து சிங்களம் தனை புன்மை தவிர்த்திட ஆளிலை பலர் வேதனைப்பட்டு உழன்றனர். சிலர் வேறு பல் நாடுகள் சென்றனர். போலிச்சினே கீதம் நம்பியே மோசம் போனதனால் உள்ளம் வெம்பியே அந்த காலி முகத்திடல் தன்னிலே தமிழ் கண்ணியவான் பலர் குந்தினார். தாலிக்கு மஞ்சளை கட்டியே சொந்த தாயின் கழுத்தையே வெட்டியே பஞ்சசீல குலத்தினர் அல்லவோ அவர் சீரிச்சினந்தமை நோக்கினார். ஆந்தைக்கு ஆப்பிளை ஊட்டல் போல் கடல் ஆமைக்கு தேன் சுவை காட்டல் போல் சுனை நீந்தும் முதலைக்கு நாவலின் கனி நீட்டி பின் மாட்டிய மந்தி போல் காந்திய மானேறி தன்னிலே போடும் பாடையரின் படை முன்னிலே சாந்தி வழியென சொல்லியே சத்தியாக்கிரகம் செய்து காட்டவே ஆண்டவர் இதனை நோக்கினார். பெரும் ஆத்திரத்தோடமை காலிகள் கொண்டு வேண்டிய மட்டும் புடைக்கவே பலர் வேறு வழியின்றி ஓடினார். உடன் உண்டது போர் 57 தீவு முற்றிலுமே அந்த நாளிலே பாண்டவருக்கு சுயோதனன் செய்த பாதகம் இதற்கிடாகும். ஆனந்துரையில் குருக்களை பெரும் பாதைக்கு ஊற்றிடும் தாரினுள் கலி நாணி குனிந்திடுமாறிலே ஓ நாய்கள் புதைத்து சிதைத்ததும் காணக்கண் பூசிடுமாறுயம் தமிழ் கன்னியர் ஆடைகள் நீக்கியே வீணர்கள் வீதியில் விட்டதும் நெஞ்சை விட்டு
கூடுமோ? இந்த நிலைமை தொடர்ந்திட தமிழ் ஈழத்தவர் உளம் நொந்திட வெந்தளல் மீதினில் நெய்யினை சுடர் மேலும் பெருகிட ஊற்றல் போல் எந்த உலகிலும் ஏற்றிடா பேரிழிவு தரும் ஒழுஞ்செய்கையை சிந்தையில் நாணம் சிறிது மாற்று அச்சிங்களர் செய்தல் தொடங்கினார். கண்டினிலும் பெரிதாகவே நாம் காத்து வளர்த்திட்ட கல்வியில் மண்ணினை வாரி இறைத்தனர் அந்த மாமலராளும் உரைத்தனள். பண்ணிய பாவங்கள் யாவிலும் எம் படிப்பை கெடுத்தது போலவே மண்ணிற் கொடுமையதில்லையாம், அதை மன்னிக்க வேதமும் இல்லையாம். சிங்கள மாணவர் புள்ளிகள் மிகச் சிறிதனினும் பல்கலைக்கழக கங்களிலே அவர் குந்தவும் நாங்கள் காட்டிடினும் திறன் பிந்தவும் தங்கள் விருப்பப்படியெல்லாம் வீண் தரப்படுத்தல் முறை செய்ததும் பொங்கி எழுந்தனர் வாலிபர் பெரும் போரிடவே வழி கோலினர். இந்த காலத்தில்தான் தமிழாராய்ச்சி மாநாடு வேறு யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அன்னையம் ஆரணங்கின் அழகினையாய வேண்டி உன்னிய அறிஞர் கூடி உலக மாநாடு ஒன்றை தன்னிலை இழிந்து போன தாமிரபரணி தீவின் சென்னியாம் யாழ்ப்பாணத்தில் சிறப்புடன் கூட்டவென்றே எண்ணினார். ஆனால் அந்தோ இழிநிலை அரசு செய்தோர் கண்ணியம் குன்றி வீணே காழ்ப்புடன் அதனை பார்த்தார். ஆயுதப்படையை ஏவி அன்னையம் தமிழ் மாநாட்டில் போயுதைத்திட்டார் ஓடி புடைத்திட தொடைகளெல்லாம். வாய்ப்பதை துயிர்த்தார் மக்கள் வாழ்விதோ அவலம் என்றார். நாயினும் கடையாய் சொந்த நாட்டிலே தமிழரானோம். எம் தலைவர்கள் என்ன செய்தார்கள்? வட்டுக்கோட்டையில் ஓர் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். செந்தமிழ் ஈழத்தந்தை செல்வநாயகனின் முன்னே குந்தினர் தலைவரெல்லாம் கொள்கைகள் வகுக்கவென்றே எந்தவாறாயினும் ஈழ நாடதனை எங்கள் சொந்த நாடாக்கி அகுதில் சுதந்திரம் பெறுவோம் என்றே ஆக்கியோர் தீர்மானத்தை அவனியில் விடுத்து அக்தே நோக்கினி மருந்தாம் என்றார். நொடியினில் அன்னார் பின்னே தூக்கினார் கொடியை மக்கள் துயர் ஒழிந்திடற்காய் தங்கள் வாக்கினை தருவதல்லால் வழிவகை எதையும் காணார். பிறகு தலைவர்கள் என்ன செய்தார்கள்? ஆவரங்காலில் மாநாடு போட்டார்கள். ஆவரங்காலில் கூட்டு அணியினர் தமிழீழத்தை நாவரங்கத்திற்கட்டி நவின்றிட கவிஞரெல்லாம் பாவரங்கத்தில் நின்றார் பாடினார் விடுதலை காய். யாவரும் வாயாலன்றி நடைமுறை எதையும் நோக்கார். ஆகிய நிலையால் எங்கள் அன்னை மண் ஈழமாது வேகியே துடித்தாள் வீணே விடுதலை தீயில் வெந்தாள். சோகமே உருவாயானால் சுதந்திர காற்றினாலே தாகமே தீராளாகி தவித்த நல்ல அமைதியற்றாள். காட்டிற்பறக்கும் உறுதிகள் வெறும் கையினில் இட்ட முழங்களால் வரலாற்றை திருப்பிட கூடுமோ? நாய் வாளை நிமித்திடலாகுமோ? ஏற்ற உபாயங்கள் இன்றியே தமிழீழத்தை காணுவோம் என்றுமே பறை சாற்றினர் பற்பலர் அன்று காண் வெறும் சாகச பேச்சுடன் நின்றதால் நாற்றமெடுத்ததரசியல் சொறி நாயினும் கீழ்கடையாகினோம். இனி மாற்றும் மருத்துவர் நாமடா எங்கள் மண்ணினை மீட்டிடுவோமடா என்ற ஆற்றொழுக்கான கவிதைகள் உள்ளத்தாவேசம் கொண்ட உரைகளால் நிஜ தோற்றமில்லா ஒரு மாயையாய் அன்று தோன்றியதாம் தமிழ் ஈழமே. காற்றை குடித்தொரு தாகமே எந்த காலத்திலும் நிறைவைதுமோ? என் சாற்றை பிழிபவன் யாரடா என்றன் தாகத்தை தீர்ப்பவன் யாரடா?
ஆற்றலுடையவன் ஓடிவா என்ற நாபத்தை நீக்கிட பாடிவா எனச் சாற்றினல் ஈழனன் மங்கையாள் நல்ல சங்கதி கேட்டதன் நாளிலே. வீரம் விளைந்ததடா தமிழ் ஈழமண் மீதினிலே, வரி வேங்கை எழுந்ததடா வல்வெட்டி துறையினிலே. வீரம் விளைந்ததடா தமிழ் ஈழமண் மீதினிலே, வரி வேங்கை எழுந்ததடா வல்வெட்டி துறையினிலே, வல்வெட்டி துறையினிலே. ஆரத்தில் ஆலவிடத்தினை கட்டிய ஆண்மை குமரனடா, பெரும் ஆபத்தையே பணியாக மதித்திடும் ஆதித்ய சோதியடா. சீலத்தில் வாய்மையில் போர்ப்படை கட்டிய சிந்தனையாளனடா, எங்கள் செந்தமிழன் பிரபாகரன் என்கின்ற செல்வக்குமரனடா. எத்தனை கோடி துயர் வந்த போதும் இடிந்து விடாதவண்டா, தன்னை மொய்த்த பகைத்தனை ஈயன ஓர் பெரும் மூச்சிற்கலைப்பவண்டா. இத்தனை மீதிற்க ரந்தடி வித்தையில் ஈடிணையற்றவண்டா, எங்கள் சொத்தன தாயக ஈழமன் தண்ணீர் சுதந்திரம் கேட்பவண்டா. சேகள் பல்லாயிரம் சேர்ந்தனர் சூழ் பெரும் தீமை அழியுமடா, அவர் வாய்மையில் வீர வழிமுறையில் தமிழ் மாண்பு சிறந்ததடா. ஆயுதம் கையில் அறவழி நெஞ்சிலென்றார்க்கும் புலிகளினால் துயர் போயின போயின என்று தமிழ் மகள் துள்ளி நிமிர்வாளடா. ஆஹா, அற்புதம்! பாடவா அந்த அற்புத பாடலை பாடும் பூங்குயிலே, உன்னோடாடவா ஒரு ஆனந்த நர்த்தனம் ஆடும் மாமயிலே. பாடவா அந்த அற்புத பாடலை பாடும் பூங்குயிலே, உன்னோடாடவா ஒரு ஆனந்த நர்த்தனம் ஆடும் மாமயிலே. வீரம் சேர்ந்தது இளமண் மீதினில், வேங்கை கன்றுகள் பாய்ந்து பரவின. வீரம் சேர்ந்தது இளமண் மீதினில், வேங்கை கன்றுகள் பாய்ந்து பரவின. ஆரமாய் சயனை தமுதம் தனை ஆசையாய்த்தம் கழுத்தில் அணிந்தனர். பாடவா அந்த அற்புத பாடலை பாடும் பூங்குயிலே, உன்னோ ஆடவா ஒரு ஆனந்த நர்த்தனம் ஆடும் மாமயிலே. நேரிலாத தலைவனின் பாதை முன் நீசரோடி புறமுதுகிட்டனர். நேரிலாத தலைவனின் பாதை முன் நீசரோடி புறமுதுகிட்டனர். ஊரிலெங்கும் மகிழ்ச்சி நிறைந்தது, உண்மை வீரம் தியாகம் உயர்ந்தது. பாடவா அந்த அற்புத பாடலை பாடும் பூங்குயிலே, உன்னோடாடவா ஒரு ஆனந்த நர்த்தனம் ஆடும் மாமயிலே. இதன் பிறகு நடந்ததெல்லாம் கவியிற் சொல்ல, என் புலமை போதாது அறிவீர் ஈழச் சுதந்திரமே நினைவானார் மக்கள் எல்லாம் துணிவுற்றார் பலம் பெற்றார் நிமிரலானார். விதந்துரைகள் பல சொல்லித் துணை கண்டத்தார் வீறுமிகு போர் முனைப்பை மழுங்கடிக்க நிதம் முயன்றார் தம் நலனை கருத்திற் கொண்டார்.
நிமிந்த தமிழன் கூனான் என்றும் கண்டார். பிறகுதான் அந்த கொடுமை நிகழ்ந்தது. எண்பத்தி மூன்றினிலே இலங்கை தீவினிலே 83 இலங்கை தீவினிலே இந்து மாக்கடலுக்கு நடுவினிலே ஆடி 24 தொடங்கியதே துயர் இலங்கை தீவினிலே 83 இலங்கை தீவினிலே. கண்பட்டதோ இத்தமிழினத்திற்கென கண்டவர் யாரும் வருந்திட எங்களை. கண்பட்டதோ இத்தமிழினத்திற்கென கண்டவர் யாரும் வருந்திட எங்களை புண்படச் செய்தனரே. புண்படச் செய்தனரே ஒரு போக்கிடமற்ற அகதிகளாக்கியே என்பட்ட யாவரையும் தமிழ் என்றறிந்தால் உடன் கொன்றறிந்தார். என்பட்ட யாவரையும் தமிழ் என்றறிந்தால் உடன் கொன்றறிந்தார். அந்தோ 83 இலங்கை தீவினிலே. வெளிக்கடை சிறையில் மனம் வெம்பி கிடந்த எம் சோதரர் தன்னையே. வெளிக்கடை சிறையில் மனம் வெம்பி கிடந்த எம் சோதரர் தன்னையே சிலிர்க்குதேயுடலம் சிலிர்க்குதேயுடலும் அந்தோ சிந்தனை செய்திடவும் மனம் கூசுதே. பலிக்கு வெட்டினரே பத்மாசன புத்தன் முன் கண்களை குத்தியே படையலிட்டனரே. அந்த பாதகம் எங்களின் நெஞ்சை விட்டேகுமோ. 83 இலங்கை தீவினிலே. ஆண்ட அரச படை எங்கள் அன்னையர் தங்கையர் மானம் பறித்ததும். ஆண்ட அரச படை எங்கள் அன்னையர் தங்கையர் மானம் பறித்ததும் மூண்ட பெரும் தீயில் பெரும் தீயில் செல்வம் முற்றும் இழந்து நாம் ஏதிலரானதும் மாண்டவர் கண்களையே அந்த மானமில்லாதவர் தோண்டி மகிழ்ந்ததும் மீண்டும் நினைவலையில் வந்து மேவிடவெந்துயர் ஆவியை தீக்குது. 83 இலங்கை தீவினிலே. சிங்கள பௌத்தவரை எங்கள் செந்தமிழ் தாயை சிதைத்த கொடுமையை. சிங்கள பௌத்தவரை எங்கள் செந்தமிழ் தாயை சிதைத்த கொடுமையை எங்கு முறையிடுவோ.
ஈழத்தை அன்றிய யாதும் புகழுண்டோ தங்கையர் தம்பிகளே தமிழ் ஈழ சரித்திரம் நாளும் படித்து நீர் பொங்குக பொங்குகவே ஒரு போக்கிடமற்ற அகதிகளாயினோம் 83 இலங்கை தீவினிலே 83 இலங்கை தீவினிலே இந்து மாக்கடலுக்கு நடுவினிலே ஆடி 24 தொடங்கியதே துயர் இலங்கை தீவினிலே 83 இலங்கை தீவினிலே 83 இலங்கை தீவினிலே. அத்தனை கொடுமைகளையும் இந்தியா பார்த்து கொண்டிருந்ததா? இந்தியா எங்களுக்கு உணவு பொதி போட்டது. எப்போது? முடவராய் எம்மை ஆக்க முயன்ற சிங்களத்தார் யாழில் வடமராட்சி போர் தன்னை வடிவமைத்திடவே எங்கள் திடமெனப் புலிகளெல்லாம் திமுதிமுவென்று கூடி உடனெதிர்த்திட்டாரானால் ஊரெல்லாம் அகதியாக இடமிது நுழைய என்றே இருந்த பாரதத்தார் வானில் திடுமன நுழைந்து மக்கள் தின்றிடச் சோற்றுப் பார்சல் குடை குடை கூடாரங்கள் உதித்தனர் பூவாய் மக்கள் வடவரின் அன்பை எண்ணி மனநெகிழ்ந்தழுது சோர்ந்தார். போராளிகள் என்ன செய்தார்கள்? போராளிகள் குமுறினார்கள். பாலப்பருவச் சிறுவர்கள் நாம் பாதம் தடுக்கி வீழ்கின்றோம். காலை பற்றி தூக்கியமை கட்டி அணைக்க முயல்கின்றாய். கோலை தருவாய் நடைப்பழகி கும்மிருட்டில் வழிகாண ஞாலந்தனிலே என நம்ப பாலை தருதல் ஏனம்மா, பாலை தருதல் ஏனம்மா. உமையே ஒன்றனிடப்பாக துயர் குந்தனைய முலையாலே உமையும் எங்கள் துயர் போக்க கூடும் என்றே எண்ணினையோ. அமைவாய் நெற்றி மையத்தே அனலை சிதறும் இன்னார் கண் இமையை திறவாதென்னாலும் எங்கள் துயர சுமை போமோ, எங்கள் துயர சுமை போமோ. இதயம் உலகு காணாய் நீ என்றே இருந்தோம் எமதில்லின் உதயம் கண்டே நீயுன்றன் குளத்தில் மகிழ்வாய் என்றிருந்தோம். விதையாய் வீழ்ந்தோம் எம்மண்ணில் விருந்தாய் அமுதம் தருகின்றாய். இதையா நாங்கள் எதிர்பார்த்தோம், இனிமேல் நீ ஏன் எமக்கம்மா, இனிமேல் நீ ஏன் எமக்கம்மா. இந்தியா என்ன செய்தது? இலங்கையோடு இந்தியா ஒப்பந்தம் செய்தது. விரித்த தலைமுடியா வேதனையாள் ஈழத்தாய் சிரித்து பலகாலம் சிந்தித்து 100 ஆண்டு கண்ணெளிந்து நெஞ்சில் கருத்தழிந்து மேற்கொண்டு என்ன செய்வதென்று எதுவும் அறியாதாள். உள்ளத்தனல் பெருக உட்கார்ந்திருக்கையிலே தாலி என்ற பேரில் தமிழை அழித்திட்ட காளியை காடையனை கலியாணம் செய்து வைக்க மாமி முயன்றா மருமகனின் காணியல்லை காத்து தருகின்ற கடமையையும் தானேற்றா. பொற்கிள்ளை கழுத்தில் பூனை கட்டுமாம் தாலி. மணப்பெண் மைனரென்று மாமியார் முன்வந்து கல்யாணப் பதிவில் கையெழுத்திட்டா. கலாட்டா கசாது காடையர் ஊர்க்கோலம். முன்னின்று நடத்திய மாமனாருக்கு முதுகிலே ஒரு குத்தும் விழுந்தது. பத்தினி தாயின் பண்பை மதியாது பாரதம் பார்த்த மாமியார் வேலை நித்தமும் எமது நினைவில் நிற்கும். எத்தர்கள் எமக்கு எவரெனச் சொல்லும். அன்னை ஈழத்தின் கைவிலங்கு உடைந்ததா? இல்லை.
துட்டக்குரங்கினை சிட்டுக்குருவிக்கு கட்டி வைத்தே பெரும் சாதனையை எட்டிவிட்டோம் உயர் நோபல் பரிசமக்கேற்புடைத்தாமன எண்ணினரால் வெட்டு பிடுங்கிய வீராப்பில் எங்களை வீழ்த்திடலாம் என்ற நோக்குடனே துட்ட படைகளை ஏவினர் இடம் துயரடைந்தாள் எனில் சோர்வடையாள், துயரடைந்தாள் எனில் சோர்வடையாள். பாரத சோதரர் வானர சேனை படுத்திய பாடுகள் ஒன்றிரண்டோ, நேரெதிர்கொண்ட வியாக்கிர சேனை நிகழ்த்திய சாதனை ஒன்றிரண்டோ, ஆதரவற்ற தமிழினம் மீது அமைதி படை என்னும் போர்வையிலே காதகர் செய்த பழிகளை மீட்பதில் காண்பதென்ன அதை விட்டிடுவோம், காண்பதென்ன அதை விட்டிடுவோம். அப்படி என்ன பழிகளை புரிந்தார்கள்? ஆயுதம் தன்னை கொடுத்தே அந்த அமைதியை கெடுத்திடும் படைகளிடம் சேகள்தம் பணி முடித்தார். சிலர் திருமணம் புரிந்து தம் வாழ்வமைத்தார். ஆயினும் இளிமனத்தோர் அந்த அருந்தவ பூதல்வரை பழி முடிக்க 1000 சதி புரிந்தார். அதில் 6 வேங்கைகள் உயிர் கொடுத்தார். வங்கத்து கடற்பரப்பில் அந்த வரிப்புலி குருளைகள் வருகையிலே சிங்கள கடற்படையை தம் சிநேகிதரன நினைந்தருகில் வர இங்கிதம் சிறிதுமிலா அந்த இழிகுணத்தோர் தங்கள் பழி முடிக்க தங்கங்கள் தனை பிடித்தார். தாய் தமிழவள் கலங்கிட விலங்குமிட்டார். காடையர் தலைவனவன் எங்கள் கண்மணிகள் தன்னை கடத்தி தன்றன். நாடதன் தலைநகரில் வதை நடத்திடு நான் காமாடியனும் கூடத்தில் கொடுமை செய்ய மனம் குறித்து விட்டான். இதை குறிப்பறிந்தே தேடினும் கிடைக்காத எங்கள் தேயத்து 12 வன்னியரும் மாய்வதில் உறுதி கொண்டார். நச்சு மருந்தினை அருந்தித்தம் உயிர் துறந்தார். சேய்களை இழந்து நின்றாள் அன்னை திரும்பவும் தலைமூடி அவிழ்த்து நின்றாள். நாய்தனை நிச்சயித்து தன்றன் நலன் நிறை வாழ்வுக்கு தீங்கு செய்த பேயன பாரதத்தை அந்த பேதைதன் மனதிலே நினைந்தழுதாள். பாதகியே துர்க்குணத்தே பாரதம் செய் நச்சுமுலை புதகியே நீ திரும்பி போ. நிலையேது மற்று வாடுமமே ஐத்துவிட வந்திருக்கும் காதகியே நீ திரும்பி போ. ஆதரவற்றே உலகில் அன்னை என்று உன்னை என்ன தீது செய்தாய் நீ திரும்பி போ. உயர் நீதி செய்வாய் என்றிருக்க நீசரோடு கட்டி வைக்க சூது செய்தாய் நீ திரும்பி போ. உள்ளங்குமுறுதடா மக்கள் உடன் செயல்படுவீர். கள்ளரை கட்டு என்றே என்னை கண்டித்து சொல்லுகிறார். துள்ளித்திரிந்தனது மக்கள் சுதந்திர வாழ்வை அள்ளி அனுபவிக்க இவர் அனுமதியாராம், அனுமதி
மார்க்கட்டு போடுகிறார் எந்தன் கண்ணி அழிப்பேனோ. ஆர்க்கட்டு போனாலும் நான் அசைந்திடுவேனோ. சீர்கட்டு வாழ்விழந்த அந்த சிறுக்கி மூத்தவள் போல் பேர்கட்டு போவேனோ. என் பெற்றி மறப்பேனோ, என் பெற்றி மறப்பேனோ. அப்பன் எனக்கு அளித்த என்றன் அரிய சொத்துக்களை குப்பையில் போடுவனோ, பெருங்குழியில் வீழ்வேனோ. துப்பிட ஊருலகம் தன்றன் தூய்மையை தான் இழந்தேன், அவள் வைப்பாட்டியானது போல் என்றன் வாழ்வை இழப்பேனோ, வாழ்வை இழப்பேனோ. துடித்து வாழுகிறார் எந்தன் சுவாலை கண்மணிகள், நடித்து வாழுகிறார் அந்த நர்த்தகியின் புதல்வர். இடித்து எம்மரபை அவர் இங்கிலீஷ் பேசுகிறார், படித்தும் என் புதல்வர் தங்கள் பாஷை மறக்கவில்லை, பாஷை மறக்கவில்லை. மண்ணை இழந்து விட்டால் சுயமாண்பெனக்குண்டாமோ, கண்ணை கொடுத்து விட்டே நான் காட்சி வரைவதுவோ. பெண்ணை கொடுத்து விட்டால் தம் பிரச்சனை தீர்ந்ததென்றே எண்ணினரோ மக்கள், நாம் இழித்த வாயர்களோ, இழித்த வாயர்களோ என்று துடித்ததடா நம் ஈழத்து அன்னையின் வாய். கன்றென துள்ளி வந்தான் அந்த கன்னி தமிழ் புதல்வன். கொன்றிடும் போர் முனைப்பே அன்னை கொள்கை என்றே நினைந்தோர் அன்று உணர்ந்தனராம் அவள் அகிம்சை தத்துவத்தை. அப்படி என்னதான் நடந்தது? தேயிலுடலை எரிக்கவா, கூடும் தேளனை கொட்ட சிரிக்கவா, காயும் வயிற்றில் மறிக்கவா, என்றன் கண்களை குத்தி கெடுக்கவா, தாயுன்றன் வேதனை தீர்க்கவே ஏதும் தாங்குவன் நான் என கூறியே, பாயும் புலியம் திலீபனும் வெறும் பட்டினி போரை தொடங்கவே, பட்டினி போரை தொடங்கவே. இந்திய சோதரர் இத்தினை எதிர்பார்த்திருக்காத நிலைமையால் தங்கள் முந்தைய வாக்குறுதிதனை விட்டு மோசங்கள் செய்ய தொடங்கினர். சிந்திய இரத்தத்தினால் செய்த எங்கள் தேச விடுதலை போரினை தங்கள் சொந்த நலன்களை பேணவே சொதப்பிடலாம் என எண்ணினர், சொதப்பிடலாம் என எண்ணினர். நாட்கள் கடந்தனவாயினும் எங்கள் நன்மைகளுக்கு ஒரு காப்பிலை, ஆட்களை கொண்டு வந்த நிலம் தன்னில் ஆயிரமாய் குடியேற்றலும், சாக்கு சமாதானம் கூறலும், சரிவரும் யாவும் என்றெத்தலும் என போக்கினர் காலம் திலீபனோதன்றன் பொன்னுடல் தேயத் தொடங்கினான், பொன்னுடல் தேயத் தொடங்கினான். ஆய்வதொன்று தன் கடன் இனி என்று மன்னவன் மண்ணின் விடுதலை தீயை விழுங்கி கிடந்த நன்கிழ தேசம் அழுது துடித்தனள். பாயும் புலி பசும் புல்லினை தன்றன் பட்டினி போக்க புசிக்குமோ, அட வாயில் வயிற்றில் விடுதலை பசி வாட்ட துடித்ததவனுயிர், வாட்ட துடித்ததவனுயிர். காந்தி பிறந்த பெருநிலம், புத்தன் கருணை உரைத்த உயர் நிலம், பச்சோந்திகளின் பூதரானதால் எங்கள் சோகத்தை யாரும் மதித்திலர். ஏந்தல் திலீபர் இறந்திடில் எமக்கென்ன என திமிர் கொண்டுமே, சேர்ந்து இலங்கை அரசுடன் சதி செய்தனர் எம்மை ஒடுக்கவே, செய்தனர் எம்மை ஒடுக்கவே. நீரும் அருந்த மறுத்துமே கொடி நீசர்கள் நெஞ்சில் உறுத்தவே, இந்த பாரினில் பட்டினி போர் செய்த எங்கள் பாலகன் தன்னுயிர் நீத்தனன். ஊரெங்கும் வேதனை சூழ்ந்தது, கொடியோரின் சொரூபம் தெரிந்தது, நெஞ்சில் ஈரமில்லாதவரோடி நீ கதை ஏதன ஈழம் தெளிந்தனள், கதை ஏதன ஈழம் தெளிந்தனள். இன்னுயிர் ஈந்த திலீபனின் பின் எதற்கினி வாழ்வெனக்கென்றுமே,
தன் உயிர் நீத்திடு நோக்குடன் ஒரு தாய் எழுந்தாள் அந்த நாளிலே. அன்னை அவள் பெயர் பூபதி, தன் 56 வயதிலே உண்ணி விடுதலைக்காகவே தன் உணவை மறுத்தனள் சாகவே. பூபதி வாழ்வும் முடிந்தது, இளப்பூமியில் சோகம் கவிந்தது. சேய் 10,000 சேர்ந்திட புலிச்சேனை பெருகிச் சிறந்தது. வாபதில் சொல்கிறோம் என்று இந்திய வானர சேனையில் பாய்ந்தது. தாயவள் காளி விழித்தனள், இந்த தாரணி ஆடச் சிரித்தனள், இந்த தாரணி ஆடச் சிரித்தனள். நெஞ்சிலெறியும் நெருப்போடு எம்மினத்து வஞ்சினத்தர் தங்கள் வரலாற்றை மாற்றுதற்காய் துள்ளி எழுந்தார். துயர் எமக்கு தூசென்றார், அள்ளி எடுத்தார் அஸ்திரங்கள் கைகளிலே. சரமாரியாய் அம்பு வீச்சு, அட சதிகாரர் திரும்பலே சரியென்று ஆச்சு. கரவோடு இனி என்ன பேச்சு, வெற்றி காணாமல் நான் இனி விடுவனோ மூச்சு, வெற்றி காணாமல் நான் இனி விடுவனோ மூச்சு என்று இள அன்னை எழுந்தாள். அவள் இனிய நற்புதல்வர்கள் களத்தில் நிறைந்தார், வென்றிடும் யுத்தம் புரிந்தார். இது வீண் வேலை என்றிந்து வீணர் தெரிந்தார், வீண் வேலை என்றிந்து வீணர் தெரிந்தார். வீரர்தம் போர்த்திரத்தை அவர் வித்தை கரந்தடியை கண்டு பாரதம் மூட்டை கட்டி வந்த பாதை திரும்பியதாம். நேரதிர் கொள்ள ஒண்ணா எங்கள் நிலத்து வேங்கைகளோ, ஊரதெல்லாம் நிறைந்தார், மக்கள் உள்ளம் மகிழ்வடைந்தார், மக்கள் உள்ளம் மகிழ்வடைந்தார். பிறகு எம் தாய் ஈழதேசம் சபதம் செய்தாள். என்ன சபதம்? செந்தமிழ் ஈழம் என்று திடங்கொள்ளுவார், உயர்த்திறன் கொள்ளுவார், ஒரு பகை வெல்லுவார். வங்கக்கரையினிற் பொன்மணல் தனிலே சிங்கள நாட்டிளம் பாலருடனே தங்கத்தமிழில் இசை பாடலமைத்தே தாளங்கள் போட்டு நிலவாடி மகிழ்வோம். வங்கக்கரையினிற் பொன்மணல் தனிலே சிங்கள நாட்டிளம் பாலருடனே தங்கத்தமிழில் இசை பாடலமைத்தே தாளங்கள் போட்டு நிலவாடி மகிழ்வோம். எதற்கினி வீண் கோபம் இயற்றுவம் சமாதானம், எதற்கினி வீண் கோபம் இயற்றுவம் சமாதானம். மொனவட்ட தரவென்னே ஒக்கம சமவென்னே. எதற்கினி வீண் கோபம் இயற்றுவம் சமாதானம். ஆரியலங்காவே திராவிட தமிழ் ஈழம் ஒக்கமய கத்தென்னே ஆண்டுவ பேதகண்ணே. சிங்கள நாட்டிடத்தில் சிநேகம் செய்வோம், தேயிலை பெற்றமது சென்னல் அளிப்போம். வங்கத்துள் ஓடிடும் மாவலியின் மிகையை வன்னித்திசை திருப்பி பயிர் செய்குவோம். வங்கத்துள் ஓடிடும் மாவலியின் மிகையை வன்னித்திசை திருப்பி பயிர் செய்குவோம். வெள்ளிப்பனி குளிரை மேவி
நடப்போம் செல்வ மேலை திசை முழுதும் தாவி உழைப்போம். அள்ளிப்பொருள் கொணர்ந்தம் நாட்டிற்களிப்போம். உயர் ஆற்றல் விளை தமது ஈழம் அமைப்போம். ஓடிப்பிழைத்துயிர் தப்பியே உயர் ஓர்மமில்லா மனமொப்பியே மேற்கை நாடி புகலிடம் தேடியே வந்து நாயினும் கீழ்கெடையாகினோம். வாடும் வயிற்றுக்கு கஞ்சியே தினம் வாய்த்தும் மகிழ்விற் தமிழ் மகள் நின்று ஆடும் அரங்கச் சென்னாவினை கொண்ட ஆன்ற புலவர்கள் போன்றிலாது. கண்களிழந்த கவோதியால் இரு கையுமில்லா அங்கவீனனால் உயர் வெண்களி கொண்டு நற்சிற்பங்கள் செய்து வித்தை புரிந்திடலாகுமோ? பண்கள் இயைந்த நவகவி தந்த பாரதியின் நடை பற்றினும் வெறும் எண்களினால் கவி கூறல் போல் எமது ஈழ சரித்திரம் கூறவே. ஊமை இசைத்த சங்கீதமாம் இது உண்மையை பொய்யன் உரைத்ததாம். நிலத்து ஆமை முனைத்ததோர் வேகமாம் உயரால பருந்தினை பூஞ்சிட்டே என்றும் சாலப் பொருந்திடக் கூடுமோ? கவி சாற்றிடத்திக்கு வாய்க்காகுமோ? வண்ண கோலத்தை சிந்தி மழலை நான் அன்னை கொஞ்சிடுவாள் எனக் காட்டினேன். சீல குணங்கள் இல்லாதவன் என்றும் சிந்தனையில் உயர்வற்றவன் தமிழ் பாலை குடித்த தகைமையை பெரும் பாக்கியமாக கருதுவோன். வாலை குமரியை ஓர்கிளம் பெருவாஞ்சையுடன் எண்ணி பார்த்தல் போல் இதை நூலென எண்ணி எழுதினேன். என்னுடங்குதற்கும் பொறுப்பே